Welcome to Master Computer Science Academy, Special Academy for Computer Science. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். பிஜிடிஆர்பிக்கான பேட்சஸ் வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து February 10th ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து நமக்கு கிளாஸஸ் வந்து ரெகுலர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வீட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் பைத்தான் அண்ட் C++ எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். 10 யூனிட்ஸுமே உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து 175+ டெஸ்டர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். மோர் தென் தட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். கண்டிப்பாக 175க்கு மேலேயும் வந்து கண்டக்ட் பண்ணோம். பட் ஷெடியூல் இப்போதைக்கு 175 டெஸ்டர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்மளோட அட்மிஷன் கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் கூட உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரிலாம் வந்து டெஸ்டர்ஸ் இருக்கும், ஒரு யூனிட்டுமே பார்த்திங்க அப்படின்னா டாபிக் வைஸில் வந்து பிரித்து ஒரு 2-3 டாப்பிக்காக கம்பைன் பண்ணி நமக்கு வந்து டெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் டெஸ்ட் 10 யூனிட்ஸுமே வந்து கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஒரு 45 to 50 டெஸ்டர்ஸ் வந்து இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்டர்ஸ் இருக்கும், ஜிகே டெஸ்ட் இருக்கும், சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 175க்கு மேலே வந்து டெஸ்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸ் முடிஞ்சவொடனே வந்து அந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நடக்கும். இப்போ ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா இதில் எது இம்பார்ட்டன்ட், இதில் எந்த மாதிரிலாம் கொஷின் வந்து ரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடக்கும். 10 யூனிட்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ்மே இருக்கும். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, லைவில் பார்க்க முடியல அப்படின்னா வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் வந்து அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் இன்றைக்கி ஏதோ ஒரு ஒர்க்கு நீங்கள் வெளியே போயிட்டீங்க, உங்களால் கிளாஸ் பார்க்க முடியலன்னா நீங்கள் ரெக்கார்டட் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாஃப் கிட்ட வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இதுதான் நம்மளோட கோர்சஸில் வந்து இன்பில்ட் ஆகிருக்கும். எவ்வளோ இதுக்கு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு 10,000க்கு இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களை ஃபுல்லாக வந்து கைட் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் வந்து உங்களை டச்லேயே வச்சு ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? அதுக்கு நாங்கள் வந்து ஷூரிட்டி கொடுக்குறோம். கண்டிப்பாக எக்ஸாம் வரைக்கும் வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்டர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம வந்து டச்லேயே வந்து இருப்போம். சரிங்களா? வேறு எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கோர்ஸ் ரிலேட்டடாக, கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் ரிலேட்டடாக என்ன டீட்டெயில்ஸ் வேணும், எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? தொடர்ந்து படிங்க. கன்சிஸ்டண்ட்டாக யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுன்றது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்ஸே வந்து ரொம்ப ரேராக தான் நடக்குது. காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிட்டே போகுது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து படிச்சுட்டே இருக்கணும். ரெகுலராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு நீங்கள் ஆர்கனைஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரைஸ் ஆகுன்ற ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மெட்டீரியல் படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்ன்ற ஐடியா இருக்காது. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி இல்லாமல் கொஷின் கேட்கலாமான்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் வரும். அப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதமே வந்து உங்களோட மெத்தட் வந்து மாறிட்டு வரும். படிக்கிற மெத்தடுமே வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அடைய முடியும். நிறைய வேகன்சிஸ் நமக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரிபிள் டிஜிட்டில் நம்ம வந்து வேகன்சிஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஸ்டூடெண்ட் ரேஷியோ ரொம்பவே வந்து அதிகமாகிட்டு இருக்குது. நீட் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஸ்டாஃப் நீடும் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களை வெளியே பார்க்குற விதமே வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். எல்லாத்துமே உங்கள் கையில் தான் இருக்குது. தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் உங்களால் வந்து அட்டைன் பண்ண முடியும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.